ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொம்மு பெட்ஸ். இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கு வந்துருக்குறேங்க. நைட்டு சாப்பாடு வைக்கிறதுக்காக அவரும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறான்னா 2 பேரும் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அப்படியே கமெண்ட் படிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, அதுக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணுற மாதிரி ஒரு 2 கமெண்ட் இருந்துச்சு. சரி, அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்ச நாளாக இந்த ஸ்ட்ரீட் அதுக்கெல்லாம் ஃபுட்டு கொடுத்துட்ருக்குறோம்ல, அது வந்துட்டு நிறையா பேர் நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லாருமே மேக்ஸிமம் 99% வந்துட்டு ஒரு நல்ல கமெண்ட்டாக தான் வந்துருந்துச்சு. எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாதுல்ல, இந்த நாட்டில் வந்துட்டு எல்லாருக்கும் நல்லவங்களாகவும் இருக்க முடியாது, எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. அந்த மாதிரி ஒரு சிலர் வந்துட்டு ஒரு வேண்டா வெறுப்போட வந்துட்டு ஒரு கமெண்ட்டு, அது எதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு தெரியல. லேடின்னு தான் நினைக்கிறேன். நேற்று வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி திருநங்கைகளுக்கு சாப்பாடு போட்டு நீ ஃபேமஸ் ஆக பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. அப்புறம் உங்கள் நாய்களுக்கு செஞ்சுட்டு மீதியான சாப்பாடு மீந்தமான பழைய சாப்பாடை போட்டுட்ருக்குற அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டு. நீ நாய் விற்கிறவ தானே, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டு ஃபாலோவர்ஸு ஆனதும் அப்படியே நாய் விற்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. நான் வந்துட்டு சரி நேற்று அதுக்கு ரிப்ளை பண்ண வேணாம் அப்படின்னு தான் நினச்சேன். இன்றைக்கி வந்துட்டு இன்னொரு கமெண்ட் வந்துருந்துச்சு. சரி, ஒரு ரிப்ளை வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோவை நான் எடுத்துகிட்ருக்கேன். என்னாச்சு? அப்புறம் அதில் ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னா, நீ நாய் விற்கிறவளா அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டு. நாய் விற்கிறது வந்துட்டு ஒரு பதில் இல்லை, சிரிப்பு தான். நேற்று வந்துட்டு சிரிப்பு தான் வந்துச்சு எனக்கு. நாய் விற்கிறவ தான், அப்புறம் ஃபேமஸ் ஆக பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஃபேமஸ் ஆகி நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நான் நாய் தான் விற்கிறேன். நான் ஒன்றும் இல்லைன்னு அவனுக்குலாம் ஏன் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிற? அவனும் செய்ய மாட்டான், செய்யறவனையும் விட மாட்டான். அவன்லாம் தாய் தகவனுங்க சோறு போடாதவனா இருப்பான். அவனுக்குலாம் பதில் அவன் ஒரு ஆள், அவனுக்கு வேற கமெண்ட்டுக்கு பதில் சொல்லி இவர் இந்த மாதிரி கமெண்ட் வந்து வர்றதுக்கு பதில் சொல்லி நம்மளை மதிக்கிறவங்களுக்கு. மதிக்காத பைத்தியக்காரத்தனமாக அவன் செய்ய மாட்டான். அவன் அம்மா அப்பாவுக்கே சோறு போட மாட்டான். அவன் ஒரு நாய்க்கு சோறு போடுறத பற்றி பேசுகிறான்னா அவன் எவ்வளோ தற்கொலையாக இருப்பான். அவனுக்குலாம் போய் பதில் சொல்லிட்டு இருக்கான். இவர் இப்படி திட்டுவார் அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோவே ரிப்ளை பண்ணாமல் இருந்தேன். அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு இன்னொரு கமெண்ட் வந்ததுனால தான் இந்த ரிப்ளை வீடியோ. இப்படிலாம் பண்ணி நான் ஃபேமஸ் ஆகணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. ஃபேமஸ் ஆகி நான் சினிமாலேயே நடிக்க போகிறேன், அது எந்த அவசியம் இல்லை. நான் நாய் தான் விற்கிறேன், இல்லைன்னுலாம் சொல்லலை. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு அவ்வளோ ஒரு வல்கரான கமெண்ட்டு. அந்த கமெண்ட்லேயே அந்த ஆள் வந்துட்டு எவ்வளோ வல்கரான ஆள் அப்படின்ட்டு நல்லாவே தெரியுது. இதுக்கெல்லாம் வந்துட்டு பிளாக் பண்ணிவிட்டு போயிடலாம். இருந்தாலும் அது வந்துட்டு சில பேர் வந்துட்டு அதை பார்த்துருப்பாங்க. இவ்வளோ கேவலமான ஜென்மங்களும் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இன்னொருத்தங்க வந்துட்டு, நீ பாட்டுக்கு நாய்க்கு சாப்பாட்டை போட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவேன், அது வந்துட்டு ரோட்டில் கத்திக்கிட்டு பெரியவங்க குழந்தைங்களாம் டிஸ்டர்ப் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சாப்பாடு போடுறேன் தான், இல்லைன்னுலாம் சொல்லலை. உங்களுக்கு வீதியில் இருக்கிற நாய் வந்துட்டு ஒரு 10 நாய் 5 நாய் சேர்ந்து கத்துது தான், அது நடக்கிறது தான். எல்லா ஏரியாலையும் அது நடக்கிறது தான், நார்மல் தான். அது நான் இல்லைன்னுலாம் மறுக்க மாட்டேன். உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு கார்பரேஷனுக்காக கால் பண்ணி, இந்த மாதிரி நாய் பிடிக்கிற வண்டிலாம் வருதில்ல, அந்த மாதிரி பண்ணி அவங்கள பிடிச்சிட்டு பார்க்க சொல்லுங்கள். அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது உசுரோடு இருக்கிற வரைக்கும், அது நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற வரைக்கும் பசியில் வந்துட்டு அது இருக்குது. அதுக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுறோம், அவ்வளோதான். அதுக்காக வந்துட்டு அதை நாங்கள் வளர்த்துறோம், பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறோம் அப்படின்ட்டுலாம் சொல்லவே முடியாது. உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கார்பரேஷனுக்கு கால் பண்ணி நீங்கள் நாய் பிடிக்கிற வண்டியை வர சொல்லி நீங்கள் பிடிச்சிட்டு போக சொல்லலாம். அதை யாரும் தடுக்க மாட்டாங்க. அதுக்காக பசியில் இருக்கிற நாய்க்கு வந்துட்டு சாப்பாடு போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறத வந்துட்டு எந்த வகையில் நியாயம் அப்படின்ட்டுலாம் தெரியல. இப்படி ஒரு கமெண்ட்டு. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்துட்டு என்னமோ சொல்லியிருந்தாங்களே, ஐயா நீ இவ்வளோ தூரம் வீதியில் இருக்கிற நாய்களுக்கெல்லாம் சோறு போடுற, ஆனால் வந்துட்டு நீ நாய் விற்கிறதுக்கு அது என்னமோ சொன்னாங்க. உன் வீட்டில் வந்துட்டு எந்த நாயும் ஸ்ட்ரீட் ஆகி நீ எடுத்து வளர்த்தல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க.
என் வீட்டில் ஸ்ட்ரீட் டாக் இல்லைன்னு சொல்லிட்டு வீடை ஃபுல்லாக வந்துட்டு கேமரா வச்சா நான் காட்டிகிட்டு இருக்க முடியும். எங்கள் வீட்டுக்கு வெளியும் எங்கள் வீட்லேயும் நான் வந்துட்டு ஸ்ட்ரீட் டாக் வளர்த்தல அப்படின்ட்டு தெரியாமல் பேசக்கூடாது. எங்கள் வீட்டுக்கு வெளியும் நான் வச்சுருக்கேன். அது வந்துட்டு என்னோடய வீடியோஸில் பார்த்தாவே தெரியும். எங்கள் வீட்டுக்கு உள்ளேயே வந்து படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது வந்துட்டு என்னோடய பழைய வீடியோஸ்லாம் பார்த்தாவே தெரியும். இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் பார்த்தாவே தெரியும். இந்த மாதிரி சில்லறைங்களுக்கெல்லாம் நான் பதிலே சொல்லக்கூடாதுன்ட்டு தான் இருந்தாலும் இன்றைக்கி வந்த கமெண்ட் வந்துட்டு ரொம்ப வல்கராக இருந்துச்சு. அதனால் எனக்கு ஒரு கோபம் வந்ததுனால தான் இன்றைக்கி வந்துட்டு நான் வந்துட்டு இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். அதோட எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. 99% வந்துட்டு சப்போர்ட்டான கமெண்ட் தான் வருது யூடியூப் இன்ஸ்டா ரெண்டுலேயுமே. சில பேர் இந்த மாதிரி பண்ணினதுனால கொஞ்சம் சங்கடமாயிருச்சு. என்னடா இப்படிலாம் பேசுகிறாங்களே, ஒரு சாப்பாடு போடுறது தப்பா அப்படிங்கிற மாதிரி சங்கடமாயிருச்சு. அதனால தான் இந்த வீடியோ. இவ்வளோ தூரம் எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறேங்க. இதுக்கு மேலேயும் உங்களோட சப்போர்ட் வந்துட்டு எனக்கு வேணும். ரோமியோ ஓகேங்க, நான் வந்துட்டு இதை தான் ரிப்ளை பண்ணணும்னு நினச்சேன். நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்துட்டு அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த மாதிரி மனசு கஷ்டப்படுற மாதிரி சில கமெண்ட் வந்ததுனால எனக்கு இந்த ரிப்ளை வீடியோ. எங்கள் மாமனார் தான் சொல்லுவார் ஒரு பழமொழி கிடையாது, அப்புறம் அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லுவார். ஒரு சொம்பு பாலில் ஒரு துளி விஷம் பட்டாலும் அந்த பால் ஃபுல்லாகவே விஷமாயிரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அந்த மாதிரி தான் எவ்வளோ பேர் நல்லா சப்போர்ட் பண்ணினாலுமே ஒரு சில பேர் ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணும்போது மனசு கஷ்டமாயிருது, என்னடா அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். தப்பாக பேசியிருந்தா எல்லாருக்கும் சாரி. இப்போ வந்துட்டு நாங்கள் ஃபார்முக்கு நாய்ங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக வந்திருக்கோம். அங்கே பாருங்கள், 2 பேரும் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு சிப்ஸு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏ வாடங்க ரோமியோ, ரோமியோ வா. ரோமியோ இங்கே பாருங்க, எங்கள் ரோமியோ பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு. ஐயா நவருங்கடி. ஏ ரோமியோ வாடா. ஓய் இங்க பாருங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம பிள்ளைங்க. பா இங்கே பாருங்க, இங்கெல்லாம் வந்துட்டு மின்கின் எல்லாம் இருக்காங்க. இருட்டில் வந்துட்டு சரியா தெரியல. ரஸ்க்கு பாய், ரஸ்க்கு இங்கே பாருடா. டேய் மோட்டு உன்னை ஒருத்தங்க கேட்டாங்க, மோட்டுவை காட்டுங்க, மோட்டுவை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. இங்கே பாருங்க, மோட்டு பையன் வந்துட்டு மோட்டுவை கேட்டாங்க, மோட்டுவை காட்டுங்க, மோட்டுவை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. நான் பகலில் வரும்போது வெளிச்சத்தில் அவனை வந்துட்டு நல்லா தெளிவாக வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். சரி, வீடியோ எடுத்து போடுறேன். கறிக்காகாது. வேலை முடிஞ்சிருச்சு, நாங்கள் கிளம்புறோம். இந்த வீடியோவில் நேரம் பார்த்துருப்பீங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் வந்துட்டு நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.